இதை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, 3ஆம் வகுப்பு மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியை இறைவனுடைய பராமரிப்பு எப்படி இருக்கிறது என்பதையும், நாம் துன்பங்கள் வேதனையின் போது தெளிவு இல்லாத சூழ்நிலையின் போது கடவுளுடைய இரக்கத்தை மன்றாட வேண்டும் என்பதையும் எடுத்து சொன்னார். சங்கீதம் 56 எடுத்து சொல்லி, பயப்படும் போது கடவுளே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த மாலை வீட்டுக்கு சென்ற பொழுது திடீரென்று மின்சார விளக்குகள் அணைந்து விட்ட போது தன்னுடைய மகனும் அந்த வகுப்பிலே இருந்தான். அவன் பயப்படுவான், என்ன சொல்லுகிறான் பார்ப்போம் என்று மகன் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே போய் இந்த மறைக்கல்வி வகுப்பிலே சொல்லிக் கொடுத்ததை சொல்லேன் என்று சொல்லுகிறார். பயப்படும் போது என்று சொன்னார். அதன் பிறகு கடவுளை நம்ப வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. மீதி பகுதி எங்கே சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது, எனக்கு பயம் இல்லை என்று அவன் கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை, வெளிச்சத்தை அம்மாவிடம் காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, பயப்படும் போது கடவுளை நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் கையிலே டார்ச் லைட் இருப்பதால் அந்த இருள் எனக்கு பயமாக இல்லை என்று அந்த சிறுவன் அந்த தாயிடம் சொல்லி காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நமக்கு இறைவாக்கினர் எடுத்து காட்டுகிறார். கடவுளோடு நாம் இணைந்திருப்போமானால் பலன் தரக்கூடிய நீரோடையின் பக்கத்திலே நடப்பட்ட ஒரு மரத்திற்கு நாம் ஒப்பாவோம். அதனுடைய வேர் தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருக்கிறது, ஊடுருவி சென்றிருக்கிறது. ஆகவே மிகுந்த கனிகளை தர முடியும். பாலை நிறத்திலே இருக்கிற செடியானது கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவிழந்து காய்ந்து போய்விடும் என்பதை இறை நம்பிக்கை கொண்டோர், இறைவன் மீது பற்றுறுதி கொண்டவராக நாம் வாழ வேண்டும் என்பதை இறை வாக்கினர் எடுத்து இயம்புகிறார். அதே நேரத்திலே கடவுளுடைய பிரமாணிக்கும் தவறாத தன்மையையும் அவர் எடுத்து சொல்லுகின்றார். ஏனெனில் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் அவரை ஒரு ஆற்றுக்குள்ளே, ஒரு நிலையிலே அவரை வைக்கவில்லை. ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள்ளே அவரை தள்ளிவிடுகிற அளவுக்கு அந்த மக்கள் அவர் மீதும் மற்றவர்கள் மீதும் கோபம் கொள்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இறைவாக்கினார் இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய அனுபவம் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து காட்டுகின்றது. 2வது வாசகத்திலே பவுலடியார் உயிர்ப்பை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீணானது, நாம் எல்லாம் ஏமாற்றப்பட்டோம் என்று ஆகிவிடும் என்று சொல்லுகிறார். இயேசுடைய உயிர்ப்பை நம்பாத அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இயேசுடைய உயிர்ப்பை ஆணித்தரமாக எடுத்து பவுலடியார் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அனுபவங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய படிப்பும் நம்முடைய பட்டறிவும் பல நேரங்களிலே சவால் விடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் மாலை நேரம் 2 நண்பர்கள் ஒரு மதுபான கடைக்கு சென்றுவிட்டு நன்றாக குடித்து விட்டார்கள். வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஒருவருக்கு ஒருவராக துணையாக இருந்து தடுமாறி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கிறார், நீ என் ஃப்ரெண்டா, என் நண்பனா? ஆமாண்டா, இத்தனை வருஷமா உன் நண்பன் தானே. அப்ப 2வது கேள்வி கேட்கின்றார், அப்படியானால் என் மன காயம் உனக்கு தெரியுமா? என் மன வேதனை உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். அதற்கு அவன், உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய காயம் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அப்ப நீ எப்படி என் நண்பன்? நீ எப்படி என் நண்பனாக இருக்க முடியும்? என்னுடைய காயம் என்ன, என்னுடைய கவலை என்ன, என்னுடைய ஏக்கம் என்ன, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று தெரியாது நீ எப்படி என்னை அன்பு செய்ய முடியும்? எப்படி என்னை நீ நண்பன் என்று சொல்ல முடியும் என்று அந்த குடிகாரனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய நண்பனை கேட்ட கேள்வியானது அந்த குடிகாரனாக இருந்த நண்பனுடைய
மனதை மாற்றியது. அவன் மற்றவர்களை, தன்னுடைய குடும்பத்திலே இருப்பவர்களை, உறவுகளை உணர்ந்து கொள்ள அந்த குடிகாரன் எனக்கு கற்றுக் கொடுத்தான், அவன் எனக்கு ஒரு ஆசிரியை என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் அவர் பெற்ற அந்த அனுபவத்தை நமக்கு எடுத்து இயம்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் நாம் மற்றவர்களை கீழ்ப்பிடுகிறோம், மற்றவர்களை புறக்கணிக்கிறோம், மற்றவர்களை பாகுபடுத்தி பார்க்கிறோம் என்பதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதையும், நாம் உயிர்த்த மக்களாக இருக்க வேண்டுமானால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, புரிந்து கொள்ளுகின்ற, அன்பு செய்கின்ற, மன்னிக்கின்ற மனப்பான்மை மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இன்றைய நற்செய்தியிலே லூகாஸ் எழுதிய அந்த நற்செய்தியில் பேறு பெற்றோரையும் ஐயோ கேடுகளையும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே 8 பேறு பெற்றோருடைய நிலைகளை எடுத்து சொல்லுவார். அது மழை பொழிவு என்று சொல்லப்படும். உயரமான மலை பகுதிக்கு ஏறி சென்று தன்னுடைய சீடர்களை அழைத்து இயேசு இந்த போதனைகளை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆயர் குருமானவருக்கு, தியாகோனுக்கு குரு பட்டம் குடித்த பிறகு அவர்களை பற்றி அவர்களுக்கு சில தனிப்பட்ட அறிவுரைகளை சொல்லுவார், வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் தன்னுடைய சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன அந்த பேறு பெற்றோருடைய நிகழ்வு. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே சமமான இடத்தில் என்று லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார். ஆகவே கடவுள் எங்கேயும் உயரமாக இருக்கிறார், நம்மை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறார் என்ற நிலை இல்லாமல் நாம் கடவுளோடு இருக்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியிலே கடவுள் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகிறார். இரவு முழுவதும் கடவுளோடு கடவுளோடு தனித்திருந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து சமதளமான இடத்திலே அமர்ந்து தன்னுடைய சீடர்களுக்கு இந்த பேறு பெற்றோருடைய வரிசையை எடுத்து சொல்லுகின்றார். பேறு பெற்றோராக வாழ்கின்ற வாழ்க்கையின் அழைப்பானது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவனுடைய அனுபவம் எடுத்து சொல்லுவார்கள். அது அனுபவம் என்பது தனக்காக கிடைப்பது மட்டுமல்ல, மற்றவர்களால் வருகின்ற அந்த செயல்முறை அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வாழ்விக்கிறது, வாழ வைக்கிறது. ஒரு நாள் மகா அலெக்சாண்டர் தன்னுடைய கூடாரத்திலே அமர்ந்து கொண்டிருந்த போது தனித்திருந்தார். ஆனால் அழுது கொண்டிருக்கிறார். தான் இருக்கிற அந்த கூடாரத்திலே அழுது கொண்டிருந்ததை பார்த்து தலைமை தளபதி மகா அலெக்சாண்டர் அவர்களே, உலகம் முழுவதும் உலக நாடுகளை எல்லாம் வென்று விட்டீர்கள், இப்பொழுது உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டபோது, இன்னும் நான் கை கொள்ள வேறு உலகம் இல்லையே என்ற ஏக்கம் என்று சொன்னாராம். இன்றைய நற்செய்தியிலே ஏழை பேறு பெற்றோர் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யார் ஏழை? செல்வந்தனாக இருப்பவன் இன்னும் அதிகம் கிடைக்க வேண்டும், அதிகம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். பசித்திருப்பவனுக்கு உணவு கொடுக்க தவறிவிடுகிறார் என்பதைத்தான் லாசர் பணக்காரன் நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்தில் ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை விட்டுக் கொடுக்கின்ற அந்த மனப்பான்மையை பேறு பெற்றோருடைய வரிசையிலே வாழ்வதை எடுத்து காட்டுகிறது. இயேசு மற்றவருடைய தேவைகளை உணர்ந்திருந்தார். ஆகவேதான் இந்த பேறு பெற்றோருடைய வரிசையிலே அவர் சொல்லுவது, நாம் வளம் பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும், நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம் இறை பிரசன்னத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. 1920 ஆண்டு ஜெர்மன் நாட்டிலே உள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் வருகிறது. நான் படித்தவன், பட்டம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல மணப்பெண் தேவை. அந்த மணப்பெண் சமைக்க தெரிந்தவராக, குடும்பத்தை
நிர்வாகம் செய்யக்கூடியவளாக, உற்றார் உறவினர்களை அனுசரித்து போகக்கூடியவராக, பிள்ளைகளை கிறிஸ்துவ வாழ்வில் வளர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைய அவர் துணை புரிய வேண்டும் என்று ஒரு பெண்ணுடைய, ஒரு மனைவியினுடைய, ஒரு தாயினுடைய குணாதிசயங்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு அந்த பத்திரிகையிலே விளம்பரம் அனுப்பியிருந்தார். அந்த பத்திரிகைக்கு விளம்பரத்திற்கு யாராவது பெண் பதில் எழுதுவாள் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் ஒரு வாரம் ஆகிவிட்டது, 2 வாரம் ஆகிவிட்டது. அதன் பிறகுதான் ஒரு கடிதம் வருகிறது, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டினுடைய தந்தை ஜோசப் ராட்சிங்கர், மரியா. இந்த 2 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் ஒரு மகளும் 2 மகன்களும். 2 மகன்களுமே குருவானார்கள். அதில் ஒருவர் திருத்தந்தையாக மாறினார். அவர்களுக்கு இந்த அழைத்தலை, இந்த வாழ்வை கொடுத்தது வேறு பெற்றோர் என்று அவர்கள் கணக்கு போட்டு வாழ்க்கையிலே இது எனக்கு தேவை, இந்த செல்வம் வேண்டும், இந்த பசியற்ற ஒரு வாழ் வேண்டும், உயர்ந்த நிலையிலே பதவி விளக்க வேண்டும், மற்றவரெல்லாம் பாராட்டு பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. சாதாரண கணவன் மனைவியாக அவர்கள் வாழ முயற்சி செய்தார்கள், வாழ வாக்குறுதி கொடுத்தார்கள், வாழ்ந்தார்கள். கடவுள் அவர்களை பல நிலைகளிலே வாழ்த்தினார், ஆசீர்வதித்தார், அர்ச்சித்தார். அவர்களை நிலை வாழ்வின் நிலைமைக்கு அவர்களை அழைத்து சென்றார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பேறு பெற்றோராக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தால் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, மகிழ்ச்சி இவையெல்லாம் கூட இல்லாமல் அந்த பேறு பெற்றோருடைய வரிசையிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய திருவுளம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நாம் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நம்மை கையளித்து நாம் வாழ்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மை தேடி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு அரசர் வேட்டைக்கு போய் திரும்பி வருகிற பொழுது ஒரு குடிசையிலே மிக கும்மாளமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக எல்லாரும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அரண்மனையிலே பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வேட்டையாடி வருகிற பொழுது இந்த வீட்டிலே வெறும் கும்மாளமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இது எப்படி என்று அந்த அரசன் தலைமை மந்திரியை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த தலைமை மந்திரி சொல்லுகிறார், இவர் வேறு யாரும் அல்ல, விறகு வெட்டுகிறவர். காட்டிலே விறகை வெட்டி அதை கொண்டு போய் கடையில விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தை வைத்து இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சரி, நாளை காலை இவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பு. நாளை இரவு 7 மணிக்குள் எனக்கு 100 மூட்டை ரம்பத்தூள் வேண்டும் என்று எழுதி அனுப்பு என்று சொல்லுகிறார். அந்த அமைச்சர் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். நாளை காலை 7 மணிக்கு அரசன் உங்களிடமிருந்து 100 மூட்டை ரம்பத்தூள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க காலை 7 மணிக்கு அந்த ரம்பத்தூள் வரவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தை அவர் கொலை செய்து விடுவேன் என்று அரசன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பார்ப்பதற்காக அரசன் வேவு பார்ப்பை அனுப்பி வைக்கிறார். அந்த கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எப்பொழுதும் போல வழக்கமாக அந்த இரவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நாம் நாளை சாக போகிறோம், நம்மால் 100 மூட்டை ரம்பத்தூள் தயாரிக்க முடியாது, ஒரு நாளிலே அது முடியாத காரியம். ஆகவே சாக போகின்ற வரை சந்தோஷமாக இருப்போம், ஜெபிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இறைபாடல் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். விடியற் காலையிலே படுக்க செல்லுகிறார்கள். காலை 7 மணிக்கு அவர்களுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. இவர்கள் பயந்து, சரி பரவாயில்லை, குடும்பத்தோடு சாவோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், மகிழ்ச்சி நம்மிடமிருந்து கடவுள் எடுத்து விடவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அரசனிடமிருந்து ஒரு கடிதத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு பதிலாக தலைமை அமைச்சர் சொல்லுகிறார், உங்களிடம் 100 மூட்டை ரம்பத்தூள் கேட்ட அரசன் இறந்து போய்விட்டார். அவனுக்காக
ஒரு சவப்பெட்டியை செய்து கொடுங்கள் என்று சொல்லி அந்த சவப்பெட்டியை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு சென்றாராம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம் நம்மை காலமெல்லாம் காத்து வருகிறது என்பதை நாம் நிலை வாழ்விலே இறைவன் உயிர்த்த ஆண்டவராக நம்மிலே செயல்படுகிறார் என்பதை எண்ணி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் பேறு பெற்றவராக வாழ்வோம். மற்றவரையும் பேறு பெற்றவராக வாழ அவர்களுக்கு வழி அமைத்து கொடுப்போம். இறைவன் நம்மையும் மற்றவரையும் ஆசீர்வதிப்பார்.